அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தாங்க வந்திருந்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் இன்னைக்கு சரியான ஒரு கூட்டங்க. உள்ளவே போவே முடியலங்க. மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, குவியல் குவியலா குவிச்சு வச்சிருந்தாங்கங்க. அதிகமான மீன் இருந்தது. அதுக்கேத்த மாரி அதிகமா ரேட்டும் இருந்தது. இப்போ வாங்க என்னென்ன மீன்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இது கிளிச்சியா? நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கவலை மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கடையிலுமே அதிகமா வச்சிருந்தாங்க. கவலை மீனும், மத்தியும் தான் வந்து அதிகமா இருந்தது. அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஷீலா மீன் இருந்தது. ஷீலாலாம் வந்து கிலோ வந்து ரூ. 400 அப்படி சொல்லியிருந்தாங்க. எல்லா கடையிலுமே ஷீலாவும் கொஞ்சம் அதிகமாவே வச்சிருந்தாங்க. அப்புறமா கலப்பு மீன்லாம் கிலோ ரூ. 200 அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, கவலை மீன்லாம் வந்து கிலோ வந்து ரூ. 120 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நண்டு இருந்தது, சங்கரா மீன் இருந்தது. சங்கரா மீன்லாம் கிலோ வந்து ரூ. 300 அப்படி சொல்லியிருந்தாங்க. ஷீலா மீன்லாம் வந்து கிலோ வந்து ரூ. 400 அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறமா கிழங்கா இருந்தது. கொஞ்சம் சின்ன சைஸ் கிழங்கா. இது வந்து கிலோ வந்து ரூ. 150 அப்படி சொல்லியிருந்தாங்க. நண்பர்களே, கவலை மீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, முள்ளு வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, கடல் இறால் வச்சுருந்தாங்க. இந்த கடல் இறால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து ரூ. 400 சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் கிழங்கா மீனும் இருந்தது. மக்களே, இந்த வாவல் மீன் வந்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. வாவல் மீன்லாம் கிலோ வந்து ரூ. 600 சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன் ஸ்லைஸ் போட்டிருந்தாங்க. ஸ்லைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து ரூ. 900 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பெரிய சைஸ் வஞ்சரன்றனால நீங்க ஃப்ரை பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். அது 500 500 450 250 அது கவலா 100 1 கிலோ கவலை ரூ. 100. நண்பர்களே, அடுத்த ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, சூர மீன்லாம் இருந்தது. சூர மீன்லாம் கிலோ வந்து ரூ. 250 சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்ததான் நண்டு, ஊசி கனவா, ஷீலா மீன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த நெத்திலி மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து ரூ. 160 சொல்லியிருந்தாங்கங்க. ஊசி கனவாலாம் கிலோ வந்து ரூ. 300. இது தோல்பாறை. தோல்பாறை. இது கோலா. இது சங்கராவா? கோலா 450. சொராவா இது 400 450. இது தேங்காய் பாரு. தேங்காய் பாருல இது மஞ்சள் பாரு. இது 350. நண்டு இது 400 500. சொரா இது 450. இது கடல் விரால். கடல் விரால் 500. நண்பர்களே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா, எல்லா கடையிலையுமே எல்லா மீனுமே இருக்கும். நீங்கள் இருந்தாலுமே எல்லா கடையுமே சுற்றி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா மீன் வாங்குங்க. அப்போ தான் ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா, மீன் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா, மீன் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் மீன் எந்த கடையில் நல்லா இருக்குதுன்னு அதையும் பார்த்து கண்டிப்பாக வாங்குங்க. அப்போ தான் நம்மளால் மீன் நல்ல மீனாக வாங்க முடியும். நண்பர்களே, பாறை மீனில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் எல்லா பாறை மீனோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கும் சரி, குழம்பு வைக்கிறதுக்குமே சரி, வேற லெவல்ல இருக்குங்க.
நண்பர்களே மடவை மீன்லாம் கிலோ வந்து 300 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா, பீச் சைட்ல நெறையவே கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா பீச் சைட் மார்க்கெட்ல போனீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன்லாம் கிலோ வந்து 350 ரூபாய் சொல்லியிருந்தாங்கங்க. இது மத்தியா? மத்தி எவ்வளோண்ணா இது? ஒரு கடையில வந்து பார்த்தீங்கன்னா, கவலை மீன் 2 கிலோ வாங்குனா 200 ரூபாய்க்கு குடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்தது ஊசி கனவாலாம் கிலோ வந்து 300 ரூபாய். நண்டுலாம் வந்து சைஸ்க்கு ஏத்த மாரி ரேட்டு. இது பெரிய சைஸ்னால கிலோ வந்து 400 ரூபாய். அதே சின்ன சைஸ் நண்டு வந்து கிலோ வந்து 350 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. நெத்திலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து 120 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. இது கவலை ரூபாவா? 130. நண்டு எவ்வளோங்க? இது என்ன மீனா? இது என்ன மீன்? ஜிலேபி ஜிலேபி எவ்வளோ? 80 rupees. 80யா? ஆமாம். இது கிழங்கா? ரூபாய் 230 ரூபா. நல்ல சுத்தம் அது பேர். எவ்வளோண்ணா? எவ்வளோ காரப்பொடி? 100 ரூபா. இல்லை ஐலா. நண்பர்களே நம்ம வானகர மார்க்கெட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எல்லா வகையான மீன்களுமே இருக்கும். சின்ன மீன்லேருந்து பெரிய சைஸ் மீன்கள் வரைக்குமே எல்லா மீன்களுமே இங்க கிடைக்கும். நம்மளுக்கு வேணுன்ற மீனை நம்ம இங்க வந்தா கண்டிப்பா எல்லா மீனுமே வாங்கின்னு போலாம். சொறாலாம் இருந்துச்சு. சொறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து 400 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. நண்பர்களே அதுக்கு அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, மொசப்பாறை. இந்த மொசப்பாறை வந்து ஒரு சில இடத்துல மாமியா பாறைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து 800 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. மீன் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணா மீன் இருந்தது, கொடுவா இருந்தது. கொடுவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபாய். அதே சின்ன சைஸாக இருந்தால் 450 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வஞ்சிர மீன். இது வந்து சின்ன சைஸ் வஞ்சிர மீன்ன்றதுனால கிலோ வந்து 700 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, வாவல் மீன்லாம் இருந்தது. வாவல் மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து 600 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வஞ்சிர மீன் ஸ்லைஸ் வேணுனாலும் கேட்டாலும் நம்மளுக்கு ஸ்லைஸ் போட்டு தருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வஞ்சிர மீன் ஸ்லைஸ் கேட்டார். ஸோ அதனால் இவர் வஞ்சிர மீன் ஸ்லைஸ் போடுவார் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஸ்லைஸு போட்டாருங்க. அதுக்கு அடுத்த ஸ்லைஸு போடுவாருன்னு நானும் வேடிக்கை பார்த்துன்னே இருந்தேன். அவர் போடுற மாதிரி தெரியவே இல்லைங்க. சரி அப்படியே கொஞ்ச நேரம் நானும் வேடிக்கை பார்த்தேன். ஆனால் இவர் போடுற மாதிரி தெரியல, பேசினே இருந்தார். ஸோ அதனால் நம்ம அப்படியே கிளம்பிடலாமே அப்படின்னு நானும் கிளம்பிட்டேங்க. அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் மட்டும்தாங்க வரிப்பாறை வச்சுருந்தாங்க. இந்த வரிப்பாறைலாம் கிலோ வந்து 250 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நண்பர்களே மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டியாச்சும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. மீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சத்து இருக்குது. ஒமேகா 3 அமிலங்கள், அது மட்டும் இல்லை புரதச்சத்து, வைட்டமின் சத்து, இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் வந்து நிறைஞ்சிருக்குன்னா அது மீனில் மட்டும்தாங்க. அதனால் மீனை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. குடமும் 300 ரூபா. நண்பர்களே நெத்திலி மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கடையில் வந்து 120 சொல்கிறாங்க. ஒரு சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 160ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எந்த கடையில் கம்மியாக இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் எல்லா கடையிலையுமே விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன்லாம் வாங்குங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மீன் வாங்குறதுக்கு நீயா நானான்னு போட்டி போட்டுன்னு மீன் வாங்கின்னு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, மாநகரத்தில் இவ்வளோ கூட்டத்தை நான் இன்னைக்கு தாங்க பார்த்தேன். இந்த வாவல் மீன் எவ்வளோ? பவாலுமா எவ்வளோ? 600 550. 600 ரூபா. 600 650. இது கொடுவாவா? எவ்வளோ? 650 600. 650. நம்ம மீன் வாங்கினோன்னுமே மீனோட வெயிட் வந்து கரெக்டாக இருக்குமா என்னன்னு நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதனால் வெளியில் வந்தீங்கன்னா இங்கே வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போட்டு வெயிட் செக் பண்ணிக்கலாம். இந்த வெயிட் மிஷின் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம வரும்போதே என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. நம்ம மீன்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.